யாரோட காருன்னு பார்த்தா செல்வண்ண காரு. கார் இடிக்கல, ஆனா அந்த பயத்துல அண்ணி மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. இப்படி இருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. நல்லா சாப்பிட சொன்னாரு. மீனா கொஞ்ச நாளா ஒழுங்கா சாப்பிடுறது கூட இல்ல. அதனாலதான் உடம்பு இப்படி ஆயிடுச்சு. இப்ப கூட பாருங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க. மீனா கொஞ்சமாவது சாப்பிடுங்க மீனா. மாப்பிள்ள, மீனா பண்ணது தப்புதான். அவ ஏதோ நல்லது பண்றேன்னு அமைதியா இருந்துட்டா. மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. மாமா, அந்த ரோகிணி அக்காவையும் நம்ம வச்சு ஏமாத்திருக்கா மாமா. அக்கா என்ன மாமா பண்ணுவா? மீனா, எவ்வளவு ப்ராப்ளம் வேணா இருக்கட்டும், அதுக்காக சாப்பிடாமலாம் இருக்காதீங்க. ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றதுக்காவது ஹெல்த் நல்லா இருக்கணும்ல. நீங்க சாப்பிடலன்னா திரும்ப உங்களுக்கு மயக்கம் தான் வரும். டாக்டர் உங்க முன்னாடி தானே சொன்னாரு. விடு விடு, இவனை சின்ன குழந்தைய ஓட்டி விடுறது. பச்சை அவளே சாப்பிட்டோம். அத்தை, நீங்க எதை பழகிட்டு இருக்கீங்க? இல்ல மாப்பிள்ள, மீனா யாரு எதை சொன்னாலும் தாங்கிப்பா. ஆனா நீங்க ஏதாவது சொன்னா அவளால தாங்க முடியாது மாப்பிள்ள. நான் தாங்கிக்கிற மாதிரி விஷயத்தை அவ பண்ணிருக்கா. டேய், சொல்லுங்கக்கா. இந்த இதான் அந்த வீட்டு அட்ரஸ். சரிக்கா. அந்த ஓனர் வீட்டு பத்திரத்தை வச்சு கடன் வாங்கியிருக்கான். இப்போ அவனால அந்த பணத்தை திரும்ப கொடுக்க முடியல. பினான்சியர் ஏன் பொறுப்புல விட்டுட்டாரு. நீங்க போய் நம்ம பாணியில பேசுங்க. நான் அப்புறமா வந்து எப்பவும் போல வந்து அந்த வீட்டை எழுதி வாங்கிக்கிறேன். சரியா? சரிக்கா, ஓகேக்கா. போங்க. வா கண்ணு, நல்லா தூங்குனியா? ஆமா ஆண்டி, தூங்க முடியாதுன்னு நினைச்சேன்.